தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு காரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஹோண்டா அப்படின்னாவே ஒரு லக்ஸுரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஹோண்டா சிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பிரீமியம் அண்ட் லக்ஸுரி கார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். பட் அதோட க்ரௌட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எல்டர்ஸ்க்கு தான் அது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை இருந்தது. பட் அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஹோண்டா கிளவரா ஒரு வேரியண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஹோண்டா சிட்டியில் அதுதான் ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். அப்போ இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஃபீலாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஹோண்டா சிட்டியோட ஸ்போர்ட் வேரியண்ட் இப்போ லான்ச் ஆனது நம்ம கூட இருக்குது. இந்த காரில் என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோண்டா சிட்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு டெஸ்ட் டிரைவும் நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹோண்டா சிட்டியோட ZX வேரியண்ட்டும் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரியே இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் இருக்கு. அப்போ இந்த ஸ்போர்ட்டுங்கிற வேரியண்ட் எந்த வேரியண்ட்டுக்கு அப்புறம் வச்சிருக்காங்க அப்படின்னா வி அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட்டோட ஃபீச்சர்ஸ் தான் இதில் நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்து தான் இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். அப்போ இதுக்கப்புறம் விஎக்ஸ்ன்னு இருக்கு. ZXும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்போது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் வீல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்குது. லுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே மேலே இதில் வந்து ஃபுல்லாமே குரோமாக இருந்த விஷயம் உங்களுக்கு பியானோ பிளாக்காக வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. இந்த கிரில்லு வந்து இன்ஃபேக்ட் டாப் அண்டுக்கும் இதுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீல எப்படி இருக்குமோ அதே கிரில்ல அப்படியே வந்து உங்களுக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு கிடைக்கிது. பிரைட்டுக்கு டிம்முக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிளிங்கருமே நமக்கு அங்கே வருது. கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்ப்பு. ஸோ இதிலலாம் எந்த சேஞ்சும் வந்து நமக்கு இதில் கிடையாது. எக்ஸாக்டாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு குரோம் சேஞ்ச் ஆனதே வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஸ்போர்ட்டி ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். லெவல் 2 ADAS அப்படிங்கிறது உங்களுக்கு வி வேரியண்ட்லேருந்தே கிடைக்கிது, விச் இஸ் பேஸ் வேரியண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே ADAS-ஐ இதுலேயும் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே நமக்கு கேமரா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ரேடார் வந்து உங்களுக்கு கிடையாது. ஒன்லி வித் கேமராலே இந்த ADAS வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கும். இந்த ஹோண்டாவோட ADAS அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை நான் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தராக அந்த ADAS வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீல் பொறுத்த வரைக்கும் இந்த அலாய் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபுல் பிளாக்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இந்த ரெட்டுக்கு ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட்டாக எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் இருக்குது, ரியர் வந்து உங்களுக்கு ட்ரம்மு தான். ஸோ இதில் டிரைவபிலிட்டி வைஸ் நமக்கு எந்த சேஞ்சும் கிடையாது. இன்ஜினாக இருக்கலாம், பிரேக்கிங்காக இருக்கலாம், எல்லாமே வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. R15 வந்து உங்களுக்கு கிடைக்குது. 185/60 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சைட் வியூ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நோட்டிசபிளாக நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த ORVMோட ஒரு ஃபுல் பிளாக்ல வந்து உங்களுக்கு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பாடி கலரில் இருக்கும். இந்த வேரியண்ட்டில் ஒரு பிளாக் கலரில் உங்களுக்கு வரும். ஸோ ரியர் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன சேஞ்ச் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இந்த லிப் ஸ்பாய்லர் இது வந்து வீல வராது, பட் இதில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. வித்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்டுக்கும் இந்த பிளாக்குக்கும் நல்ல கான்ட்ராஸ்டாக எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பூட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 506 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸ். அப்போது இந்த காரோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பூட் ஸ்பேஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ நல்ல ஒரு மேசிவான டீப்பான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதோட
இதோட டைமென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதோட லென்த் வந்து 4.6 மீட்டர்ஸ் இருக்கும். அதுதான் இதோட பிக்கஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வீல் பேஸ் வந்து 2.6 மீட்டர்ஸ் இருக்கு. அப்போ இந்த லென்த் தான் இந்த செடானுக்குரிய பெரிய அட்வான்டேஜ். அப்போ கேபின் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல மேசிவாக கிடைக்குது. நல்ல ஒரு லெக் ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165. இந்த செடானுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அப்போ 165 mm அப்படிங்கிறது ஃபுல் அவுட்டில் போகும்போது கீழே தட்டுறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இதோட ஹைட் வந்து ஒரு 1.4 மீட்டர் இருக்கும். விட்த் வந்து ஒரு 1.7 மீட்டர்ஸ் இருக்கும். நல்ல ஒரு ஏரோடைனமிக்கான ப்ரொஃபைலில் ஹைவேல போகும்போது நல்ல பிளான்டடாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஜின் பவர் ட்ரெயினில் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே கிடையாது. இந்த வேரியண்ட்டில் 1.5 லிட்டரில் இருக்கிற ஐவிடெக் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஐவிடெக் அப்படிங்கிறது ரிஃபைன்மெண்ட்டுக்கு பேர் போன ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்ட்டாக வந்து இந்த இன்ஜின் இருக்கும். அப்போ இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 120 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணுது. டார்க் 145 Nm இருக்கும். அப்போ இதோட காம்படேட்டர் ப்ராடக்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது அதில் டர்போவும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஹோண்டா கண்டிப்பாக இந்த ஹோண்டா சிட்டியில் ஒரு டர்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டுக்கு அந்த டர்போங்கிறது கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ அதை கண்டிப்பாக ஹோண்டா திங்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதோட ரொம்ப லீனியரான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இன்ஜின் உங்களுக்கு டெலிவரி பண்ணும். இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்போர்ட் வேரியன்ட் சிவிடியில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேரியண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டை வி அண்ட் விஎக்ஸ் இந்த ரெண்டுக்கும் நடுவில் பிளேஸ் பண்ணுறாங்க. அதாவது பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்து இது வந்து இருக்கும். அப்போ ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா அந்த பேஸ் வேரியண்ட்டான வில என்ன கிடைக்குமோ அதே தான் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடைக்கும். ஆனால் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 49,000 வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வரும் அந்த வியை விட. ஹோண்டா அப்படின்னாவே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் பேஸ்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஜ் கலரில். அப்போ ஒரு லக்ஸுரி அண்ட் ப்ரீமியம் ஒரு டிஎல்ஓ வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். பட் யங்ஸ்டர்ஸுக்கு இது வந்து கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்போர்ட்டியாக வந்து ஃபீல் இல்லை அப்படிங்கிறனால அதனால் இதை அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட் வேரியண்ட்டில் கம்ப்ளீட் பிளாக் இன்டீரியராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் அப்போல்ஸ்ட்ரியும் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுல்லி வந்து பிளாக்கு வித் ரெட் கலர் ஸ்டிச் லைன் வந்து உங்களுக்கு தெரியுது. ஹோண்டா சிட்டியை இப்படி ஒரு கலர் டோனில் கண்டிப்பாக நம்ம பார்த்ததில்ல. அதே மாதிரி ரூஃபோட லைனர் அப்படின்னு பார்த்தா கூட கம்ப்ளீட் பிளாக்காக இருக்குது. ஏ பி சி எல்லா பில்லர்ஸுமே வந்து உங்களுக்கு பிளாக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு ஸ்ட்ரிப்புமே வந்து ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பும் இங்கே உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. இது அதர் ஹோண்டா சிட்டி வேரியன்ட்ஸில் வந்து ஒரு மாதிரி உட்டன் ஃபீலில் வந்து இது உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து லைக் ஆர் ஹேட் கான்செப்ட் தான். எல்லாருக்கும் ஹோண்டா சிட்டியை இப்படி பார்க்குறதுக்கு வந்து பிடிக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு இதுவுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு மாதிரி ட்ரைவ் பண்ணுறத என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹோண்டா சிட்டியில் இப்படி ஒரு ஃப்ளேவர் அப்படிங்கிறதே புதுசாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்டேரிங் அப்படின்னு பார்த்தா கூட ஃபுல் பிளாக்ல அந்த ரெட் கலர் ஸ்ட்ரிச் லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் வந்து அனலாகில் தான் வருது. ஏன்னா இது ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால அந்த வி வேரியண்ட்டில் என்ன மாதிரி கிளஸ்டர் இருக்குமோ சேம் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செடான் அப்படின்னாவே இங்கிரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோண்டா சிட்டியில் அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லோவாக தான் இருக்கும். அப்போ உள்ளே வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப பெண்ட் பண்ணி தான் வரணும். பட் உள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா செடானோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் தான். ஸோ உட்கார்ந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு லெக் ரூமு. ஸோ இவ்வளோ நீ ஸ்பேஸ் வந்து எனக்கு இருக்குது. நல்லா என்னால் காலை டக் பண்ணிக்க முடியுது. நல்ல ஒரு அண்டத்தையுமே நமக்கு கிடைக்குது. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரிக்ளைன் ஆங்கிளில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பக்கெட் ப்ரொஃபைலில் வந்து ஒரு சீட் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஃபுல் பிளாக்ல வந்து உங்களுக்கு இந்த ஸ்போர்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு மாறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்குது. அதுவும் பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி அப்படிங்கிறது நமக்கு கம்ஃபர்ட்டில் கிடைக்கிது. பட் லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு டல்லான ஃபீல் தான் இந்த பிளாக் கலர் தீமில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இதுதான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியரோட ஏசி வெண்ட்டு 2 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் போர்ட்டுமே நமக்கு இதில் கிடைக்கிது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
ஒரு சி டைப். ரெண்டுமே 12 வோல்ட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அது ஒரு சி டைப்பாக கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹெட்ரூம் அப்படின்னு அவங்க பார்த்தோம்னா என்னோட ஹைட் 5'8", எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெட்ரூம். அப்போ 6.1 வரைக்கும் ஓகேவாக இருக்கும். அதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தலை தட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு இன்ஃபேக்ட் டாப் அண்டில் கூட உங்களுக்கு இதில் கிடையாது. ஹோண்டாவில் மோஸ்ட்லி எல்லா கார்ஸ்லேயும் அவங்க ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஹைட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் ஹைட்டுக்குமே வந்து அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த இன்டீரியர் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம இந்த ஹோண்டா சிட்டியை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே வாக்கரவுண்டில் சொன்ன மாதிரி இது வந்து ஐவி டெக் அப்படிங்கிற ஒரு இன்ஜின், 1.5 லிட்டரில் இருக்கிற ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ரிஃபைன்மெண்ட்டுக்கே பேர் போன ஒரு இன்ஜின். செம்ம ஸ்மூத்தராக செம்ம ரிஃபைண்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இந்த சிவிடி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஹெவி த்ராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வோக்கல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. இப்போ நான் பார்க்கலாம், கேட்குதா? இவ்வளோ வோக்கல் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் அதுக்கேற்ற ஒரு புல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போது இந்த சிவிடி வந்து ரொம்ப லைட் ஃபுட்டாக நீங்கள் ஓட்டுறதுக்கு தான் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அப்போ ஹோண்டா சிட்டி அப்படின்னாவே அது மேட் ஃபார் அப்படியே லைட் ஃபுட் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா செம்ம லக்ஸூரியாக, செம்ம ரிஃபைண்டாக, செம்ம சைலண்ட்டாக இந்த கார் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டுக்கு ஏற்றாப்புல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் டவுட்டு தான். பட் ஒன்லி லுக்கை மட்டும்தான் வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து ஒரு மிட் டியூனாக வந்து உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. ரொம்ப சாஃப்டாக கொடுத்தோம் அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 தான். அப்போது ஒரு 3 பேர் 4 பேர் உட்காந்தா கூட கீழே தட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒரு மிட் டியூனாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தால் கூட ஒரு கம்ஃபர்டபுள் லெவலில் வந்து உங்களுக்கு அதை வச்சுக்கோன்னு சொல்லலாம். பிரேக்கிங் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல கண்டிப்பாக நிப்பாட்ட முடியும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் உங்களால் நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங்கு சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்குது. சிட்டிக்குள்ளே செம்ம சாஃப்டாக இருக்குது. ஹைவேல நீங்கள் ஒரு அழுத்தி போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஆட் ஆகும். அப்போ இந்த ஒரு செடானோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஹேண்ட்லிங் இந்த ஹோண்டா சிட்டியில் வேறு லெவலில் உங்களுக்கு இருக்கும். ஒரு சூப்பர்பாக வந்து ஒரு ஸ்டேபிளாக ரோடில் வந்து போகும். ரொம்ப ஏரோடைனமிக்காக உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ டயரோட ப்ரொஃபைல் வந்து நம்ம பார்த்துருந்தோம், 15 இன்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த பேஸ் வேரியண்ட்டில், அதாவது வி அண்ட் விக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஸ்போர்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இதில் பேடல் ஷிஃப்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆடாஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆடாஸில் த பெஸ்ட்டு டியூன்டு அப்படின்னா இந்த ஹோண்டா வந்து நம்ம சொல்லலாம். அது இந்த ஹோண்டா சிட்டி வந்து சூப்பராக உங்களுக்கு இருக்கும். உங்களோட லேனுக்குள்ளே உங்களை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து டிடெக்ட் பண்ணி உங்களை லேனுக்குள்ளே வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தராக வந்து உங்களை லேனுக்குள்ளே அது கூட்டு வரும். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் கேலிப்ரேட்டடாக உங்களுக்கு இதை கொடுத்துருப்பாங்க. அப்போ ஓவராலாக இந்த ஹோண்டா சிட்டியோட டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல லக்ஸூரியான ஒரு ப்ரீமியமான ஒரு கம்ஃபர்ட்டான டிரைவபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒன்லி இந்த லைட் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லணும். நீங்கள் ரொம்ப அழுத்திலாம் ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நாய்ஸியாக அந்த இன்ஜின் வந்து ரொம்ப லேபர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்தளவுக்கு பஞ்சியான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு இருக்காது. அதனால் லைட் ஃபுட்டாக இப்படி நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா சூப்பர் கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கேபினோட ஸ்பேஸு, அந்த ஸ்போர்ட்ஸுங்கிறதுல இந்தளவுக்கு டிஎல்ஓ இல்லை. பட் இருந்தால் கூட கேபின் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மைலேஜ் அப்படி நம்ம பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளே ஒரு 9 to 10 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹைவேல ஒரு 14 வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இந்த BS6க்கு அப்புறமா இந்த ஹோண்டா சிட்டியோட மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கிறிஸ்டலில் காமிக்கிறது நான் கொஞ்சம் ரஷ் பண்ணி வந்தோம், ஒரு 7 ஆவரேஜாக வந்து இதில் காமிக்குது. ஸோ சேஃப்டி அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் கார் தான். அதுக்கேற்றாப்புல மெட்டலுமே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ஏர்பேக்கும் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி நல்ல ப்ரீமியமாக நல்ல குவாலிட்டியாகவே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஹோண்டா சிட்டியில் அந்த பிளாஸ்டிக்ஸு ரொம்ப குவாலிட்டியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லக்ஸுரிங்கிற ஃபீல் வந்து டெஃபினட்டாக உள்ளே வரும்போதே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்.
ஹோப் இந்த வீடியோ இந்த ஹோண்டா சிட்டியில் இருக்கிற இந்த ஸ்போர்ட் வேரியன்ட் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹோண்டா சிட்டியோட டிரைவபிலிட்டியும் ஒரு பெட்டர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.